இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல பார்ட் 2 என்ன அப்படின்னா குடியுரிமை ரொம்ப முக்கியம். பார்ட் 2 எதை பத்தி சொல்லுது அப்படின்னா குடியுரிமை பத்தி சொல்லுது. இப்ப நம்ம பாருங்க, குடியுரிமையை எத்தனை வழிகள்ல பெறலாம் அப்படின்னா 5 வழிகள்ல பெறலாம். எத்தனை வழிகள்ல ஒருத்தர் குடியுரிமையை நீக்கலாம் அப்படின்னா 3 முறைகளை நீக்கலாம். அது என்னன்னு நம்ம பார்க்க போறோம். இந்தியாவில் குடியுரிமை சட்டம் எந்த வருஷம் போடப்பட்டுச்சு? 1955. இந்த குடியுரிமை அப்படிங்கிற ஆர்டிக்கல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல எந்த ஆர்டிக்கல் இருந்து எந்த ஆர்டிக்கல் வரையும் சொல்லுது அப்படின்னா ஆர்டிக்கல் 5ல இருந்து 11 வரையும் சொல்லுது. இப்ப எழுதுங்க பார்ப்போம். குடியுரிமை சட்டம் 1955 எத்தனை வழிகள்ல பெறலாம் அப்படின்னா 5 வழிகள்ல பெறலாம். ஆர்டிகல் 5ல இருந்து ஆர்டிகல் 11 வரை குடியுரிமை பத்தி சொல்லுது. அந்த 5 வழிகள் என்னென்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன் பர்த், பர்த் பிறப்பின் மூலம், டிசன்ட் அப்படிம்பாங்க பரம்பரையின் மூலம், பரம்பரையின் மூலம். அடுத்து நேச்சுரலைசேஷன் செயல் வழி மூலம், செயல் வழி மூலம். அடுத்து ரிஜிஸ்ட்ரேஷன் பதிவின் மூலம், ரிஜிஸ்டர் பண்றது மூலமா. அடுத்து இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ், சுதேச பிரதேசங்கள் ஒருங்கிணைப்பதன் மூலம். பர்த், இந்தியாவில் பிறந்த எந்த குழந்தைக்கும் குடியுரிமை உண்டு. அடுத்து என்ன? பரம்பரை, நம்ம அம்மா அப்பா நம்ம தாத்தா இந்தியாவில் பிறந்திருந்தா அதுக்கு குடியுரிமை உண்டு. செயல்வழியின் மூலம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது. ரிஜிஸ்ட்ரேஷன், குழந்தை பிறந்தா பதிவு பண்றாங்க அதுல. அடுத்து இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ், அது என்ன அப்படின்னா இப்ப நம்மள்ட்ட இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஒரு சண்டை நடக்குது. காஷ்மீர்ல ஒரு பகுதியை நம்ம எடுத்துக்க போறோம் அப்படின்னா அதுல மக்கள் வசிக்கிற மக்களும் இந்திய குடியுரிமைகளாக கருதப்படுவார்கள். அந்த 5 வழிகள் புரிஞ்சிருச்சா? மறக்க மாட்டீங்களா? எத்தனை வழிகள்ல குடியுரிமை நீக்கலாம்? 3 வழியில நீக்கலாம். துரத்தல், துரத்தல், நீக்குதல். இது என்ன அப்படின்னா துரத்தல் அப்படின்னா ஒண்ணுன்னா, வேணாம் நான் போயிட்டு விஜய் மல்லையா போனாருல்ல, எங்க போயிருக்காரு? கடன் வாங்கிட்டு எங்க போயிட்டாரு? இங்கிலாந்துல எங்கேயோ இருக்காரு. நம்ம கடன் வாங்கிட்டு போக முடியுமா? போக முடியாது. அவரா இப்ப ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்கு, பிரிட்டனோட இங்கிலாந்தோடைய குடியுரிமை இருக்கு. யாருக்கு? விஜய் மல்லையாவுக்கு. அங்க போயிட்டாரு. அவருக்கு என்னன்னா எனக்கு வேணாம்னு சொல்லிட்டு போயிடலாம், இந்திய குடியுரிமையே இல்லைன்ட்டு. ஓகேவா? நீக்குதல், முடிவுக்கு கொண்டு வருதல். ஆர்டிகல் 5, இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவில் யாரெல்லாம் வச்சுக்கிட்டு இருந்தாங்களோ அவங்களுடைய குடியுரிமையை பத்தி சொல்றது ஆர்டிகல் 5. சரிங்களா? 6 ஒரு தடவை 5 சொல்லுங்க. சரி, ஆர்டிகல் 6 சொல்ல போன இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிச்சுல, அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு இந்தியாவில? பாகிஸ்தானு நம்ம சுதந்திரப்பா, அவங்க சுதந்திரப்பா. நமக்கு முன்னாடி ஒரு நாள் புரிஞ்சு போச்சா? இப்போ இதுதான் கான்செப்ட். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இந்துக்கள் பகுதியும் பாகிஸ்தான் எல்லாம் ஒன்னாதானே இருந்துச்சு. அப்ப என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறம் இந்துக்கள்லாம் இந்தியாவுக்குள்ள போயிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. 1947 இந்தியா சுதந்திரம் அடைந்த போது பாகிஸ்தான் பகுதியிலிருந்து இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர்களை பத்தி சொல்வது ஆர்டிகல் 6. பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவர்களை பத்தி குடியுரிமை, அது ஆர்டிகல் 6. 1947 மார்ச் எழுதுக. 1947 மார்ச் பிறகு பாகிஸ்தானில் குடியேறி இந்தியாவிற்கு வருகை புரிந்தவர்கள், அவர்களை பற்றி குடியுரிமை. 1947 மார்ச்சுக்கு பிறகு பாகிஸ்தானில் குடியேறி இந்தியாவிற்கு திரும்ப வந்தவர்கள். ஆர்டிகல் 8 வெளிநாடு வாழ்
இந்தியர்களுடைய குடியுரிமை பத்தி சொல்லுது. வெளிநாடு வாழ் இந்தியர்களுடைய குடியுரிமை பத்தி சொல்லுது. வெளிநாடு வாழ் இந்தியர்களின் குடியுரிமை பத்தி சொல்றது ஆர்டிகல் 8. அடுத்து ஆர்டிகல் 9. வெளிநாடு வாழ் இந்தியர் வெளிநாடு வாழ் உரிமையை தன்னிச்சையா ஒருத்தவர் இங்க இந்தியாவில் இருக்கிற ஒருத்தன் கவர்மெண்ட்டை கேட்காம ஆட்டோமேட்டிக்காவே ஒரு நாட்டு குடியேறி போனா அவன் குடியுரிமையை இந்திய குடியுரிமையை நீக்கலாம். ஆர்டிகல் 10 ஒருவர் இந்திய குடிமகனாக தொடர்வது பற்றி கூறுது. ஒரு இந்திய குடிமகன்னா இவ்வளவு ரூல்ஸ் மெயின்டைன் பண்ணணும். ஒருவர் இந்திய குடிமகனாக தொடர்வதை பற்றி கூறுகிறது. ஒருத்தர் இந்திய குடிமகனாக இருக்கணும்னா ஒரு சில ரூல்ஸ் இருக்கு. ஒருவர் இந்திய குடிமகனாக தொடர்வதை பற்றி கூறுகிறது. ஒருவர் இந்திய குடிமகனாக தொடர்வது பற்றி கூறுகிறது. ஆர்டிகல் 11 குடியுரிமை தொடர்பாக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றலாம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். கொஸ்டின் கேட்பான். ஆர்டிகல் 11 குடியுரிமை சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றலாம். குடியுரிமை தொடர்பாக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றலாம். கேட்கிற வெளிப்படு சொல்லுங்க. குடியுரிமை பத்தி சொல்ற பார்ட் 2 குடியுரிமை பத்தி சொல்ற விதிகள் எந்த விதிகள்? எந்த விதி? 5 to 11. குடியுரிமையை எத்தனை வழியில பெறலாம்? எத்தனை வழியில நீக்கலாம்? சரி. ஆர்டிகல் 5 என்ன சொல்லுது? இந்திய சுதந்திரம் அடைந்த போது இந்தியாவுடைய எல்லா குடியுரிமை பத்தி சொல்றது ஆர்டிகல் 5. ஆர்டிகல் 6 பாகிஸ்தான்ல இருந்து இந்தியா வந்தவங்க பத்திய குடியுரிமை ஆர்டிகல் 6. ஆர்டிகல் 7 1947 மார்ச்சுக்கு பிறகு பாகிஸ்தானில் குடியேறி மீண்டும் இந்தியாவிற்கு வருகிற பத்திய குடியுரிமை. ஆர்டிகல் 8 வெளிநாடு வாழ் இந்தியர்களுக்கான குடியுரிமை. ஆர்டிகல் 9 ஒருவர் அயல்நாட்டு உரிமையை வேண்டி தன்னிச்சையாக பெற்றார்னா அவர் உரிமையை நீக்கிடுவாங்க. ஆர்டிகல் 10 ஒருவர் குடியுரிமையை இந்திய குடிமகனாக பத்தி கூறுது. ஆர்டிகல் 11 குடியுரிமை சம்பந்தமாக பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றலாம். ஓகேவா?